1971 எலெக்ஷன் ஜெயிக்கிறாங்க. அந்த எலெக்ஷனுடைய கோஷமே கர்பி ஹட்டாவ், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை மக்களை நாங்கள் ஏழையை அகற்றுவோம். ஹரியானாவுடைய முதலமைச்சர் பன்சிலால் இருக்கிறார். பன்சிலால் அவங்களுக்கு சஞ்சய் காந்தியினுடைய நெருங்கிய நண்பர். பன்சிலால் செஞ்ச முதல் வேலை ஹரியானால 297 ஏக்கர் விவசாயிகள் நிலத்தை பிடுங்கி மாருதி அந்த கம்பெனியை கொண்டு வர்றாங்க. நல்ல நாள் வச்சுக்கோங்க, மாருதி கம்பெனி என்பது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கம்பெனி, இந்திய அரசனுடைய நிறுவனம். அதே விவசாயிகள் நிலத்தை பிடுங்கி கம்பெனி கொண்டு வராங்க. சரி, கம்பெனி நிலத்தை கொடுக்குறாங்க, கம்பெனி கொண்டு வராங்க, அதை கூட மன்னிச்சுக்கலாம் விடுங்க, நாட்டுக்காக ஒரு தொழிற்சாலை கொண்டு வராங்க. அந்த கம்பெனியினுடைய முதல் மேனேஜிங் டைரக்டர் இந்திரா காந்தி அம்மையாருடைய பையன் சஞ்சய் காந்தி. 2 ஆண்டு காலம் மாருதி நிறுவனத்தினுடைய தலைவராக, மேனேஜிங் டைரக்டராக 2 ஆண்டு. சஞ்சய் காந்திக்கு அப்புறம் அப்ப எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அப்பெல்லாம் கார் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் புக் பண்ணும், முதலே பணத்தை கொடுத்தா தான் ஒரு மாருதி காரை தயார் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் பெரிய கொன்றபடி நடந்து அந்த கம்பெனி டேக் ஆஃப் ஆகாம, ஏன்னா சஞ்சய் காந்திக்கு வேற ஒரு வேலை இருந்துச்சு. இவர் பிஸி ஸ்டெரிலைசிங் பீப்பிள், யாருக்கு குழந்தை பிறக்க கூடாது என்பதற்காக அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தார்.